ஸோ ஃப்ரீ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸ் டே 14 இருக்கும். டே 13 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துட்டு டே 14க்கு வாங்க. ஸோ டே 14 என்ன பார்க்க போகிறோம்னா அரபிக் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம் ஹேண்டில். ஸோ டே 13 நம்ம வந்துட்டு அரபிக் டிசைனில் என்னென்ன ஷேப் இருக்குது, லீஃப் எப்படி போடணும் அப்படின்றதுலாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ என்கிட்ட வந்துட்டு ப்ராக்டிஸ் ஹேண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஹேண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஹேண்டில் எப்படி போட போகிறோம் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்ளார் வந்து போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஃப்ளார்ஸ் வந்துட்டு டே 1 கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகே, டே 2 கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு காயில் கொடுத்து நான் வந்து ஒரு ஃப்ளார் போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு காயில் வந்து ஒரு 3 ரிங் ஆர் 2 ரிங் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து காயில் எவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம். இது நான் குட்டியாக ஹேண்ட் கொடுத்துருக்கிறதுனால சின்ன டிசைனாக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ வந்துட்டு நான் ஹம்ஸ் வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ரிங் ஹம்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹம்ஸ் போட்டுட்டேன், பொறுமையாக போடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹம்ஸ் போட்டுட்டேன். இந்த ஹம்ஸுக்கு மேலே நான் இப்போ வந்து ஃப்ளார் போட போகிறேன். ஃப்ளார் வந்துட்டு நம்ம நிறைய ஃப்ளார்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஒரு ஃப்ளார் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மிடில் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டுன்ற ஃபார்மேஷனில் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் தெரியாமல் கீழே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மிடில் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஃப்ளார் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃப்ளார் போட்டேன், இந்த ஃப்ளாரை வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃப்ளாரை நம்ம வந்துட்டு ஹைலைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்துட்டு நான் ஒரு மேங்கோ டிசைன் கொடுத்துக்கிறேன். மேங்கோ டிசைனும் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுலேருந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் ஜஸ்ட்டு கர்வ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒரு ஓப்பன் கர்வ் க்ளோஸ்டு கர்வ் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுத்து காமிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, அவசரமாக போட வேண்டாம். ஓகே, இது ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த மேங்கோ வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உள்ளே இருக்க டிசைன் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான், ஹைலைட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே சும்மா ஒரு ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக நான் ஒரு லைன் மாதிரி கொடுத்து ஒரு டாட் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஒரு லைன் மாதிரி கொடுத்து ஒரு டாட் கொடுத்துருக்கேன். அகைன் இதுக்கு மேலே சின்ன சின்ன லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன், ஏன்னா இந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து ஃபில் ஆகணும். ஓகே, தென் இதுலேருந்து ஒரு குட்டி லீஃப், அகெயின் இதுலேருந்து ஒரு குட்டி லீஃப், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃப்ளாரில் நான் டபுள் லீஃப் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல, அது மாதிரி இந்த சைடில் ஒன்று கொடுத்துக்கிறேன். டபுள் லீஃப் இந்த சைடு ஒன்று, தென் இந்த சைடு ஒன்று கொடுத்து முடிக்கிறோம் இல்லையா, இதுலேயே கொஞ்சம் பெருசாக, இப்போ போட்டதுலேயே கொஞ்சம் பெருசாக. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போது இதுக்கு நான் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் கொடுத்து ஒரு டாட் கொடுத்துக்கிறேன். தெரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மேலே ஒரு அகைன் ஒரு லைன் பெருசாக கொடுத்துட்டு லீஃப் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சிங்கிள் ஹேண்டடாக லீஃப் கொடுத்துட்டு இதில் வந்து நான் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக போடுங்க ஹம்ஸ் எல்லாம். ஓகே, ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு காயில் மாதிரி கொடுத்துக்கிறேன். குட்டியாக ஒரு காயில் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் ஃப்ளார் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்படி தானா அப்படின்றது கிடையாது. அரபிக் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேண்ட் ஃபுல்லாக போட மாட்டோம், இந்த மாதிரி குறுகலாக கொண்டு வந்து தான் டிசைன்ஸ் கவர் பண்ணுவோம். ஓகே, போட்டேனா நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளார் போட்டோம் இல்லையா, தெரியுதா நான் இந்த ஃப்ளார் போடுறேன்னு. ஸோ இப்போ இதில் இந்த ஃப்ளார் போட்டுக்கிறதுனால அதுவே தான் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்றது கிடையாது, நமக்கு எப்படி தோணுதோ அதுக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளார் போட்டுட்டு இதை நான் இப்போ வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். தென் வந்துட்டு இது மேலே ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். இந்த இடத்துல ஏதாவது ஃப்ளார் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு மேங்கோ டிசைன் போட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி போட்ட ஃப்ளாரை அகைன் போடுறேன். ஓகே, ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு தென் இதுக்கு மேலே வந்து ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு லேயர் வந்து ஹம்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். தென் இதில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா அந்த ஹார்ட் ஷேப் ஃப்ளாரு, அதை கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போடக்குள்ள உங்களால் லெஃப்ட் ரைட்டுன்னு போட முடியாது, ஒரு சர்க்கிளில் வரக்குள்ள நீங்கள் அந்த மாதிரி போடுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது இதில் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ளாரோட எண்டில். ஓகே, ஸோ இதில் இருந்து நான் மேங்கோ போடுறேன். மேங்கோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்ல கீழே நோக்கி போடுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுலேருந்து எஸ் கொண்டு வந்துட்டு தென் இதுலேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து இங்கே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த மேங்கோவில் வந்துட்டு நான் எப்படி ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுக்குள்ளேயே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன், குட்டியாக கர்வ் மாதிரி கொடுத்துட்டு தென் இதை சுற்றி ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபில்லிங்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் 2 ஹம்ஸ், இன்னொரு லேயரும் ஹம்ஸாக கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு அதை நான் கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மேலே ஒரு லைன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ தென் வந்துட்டு அகெயின் வந்து ஹம்ஸ் போட்டுட்டு ஃபைனலாக நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிப்பீட்டடாகவும் கொடுக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? அகெயின் இதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இந்த பிளேஸஸை நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான்.
ஓகே. ஸோ இதை ஷேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேங்கோ டிசைனை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேங்கோ போடுக்குள்ள சிங்கிளாக விடக்கூடாது. இதுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் நம்ம கர்வ் மாதிரி கொடுத்துக்கணும். ஓகே. ஸோ எப்படின்றத நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல இதுக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லைனில் நான் வந்துட்டு கர்வ் கொடுத்து காமிக்கிறேன். ஓகே. ஸோ போட்டுட்டு இதை வந்துட்டு மேங்கோ டிசைன் மாதிரி இந்த இடத்துல கர்வ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ஓகே, தெரியுதா? அவ்வளோதான். தென் வந்துட்டு இதுக்கு மேலே நான் ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுத்துக்கிறேன். இல்லை இது எப்படியே விட வேண்டாம் அப்படின்னா இன்னும் நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்துக்கலாம். டாட் கொடுத்துட்டு நான் லைன் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன்னா இப்போது இது மேலே நான் ஒரு ஃப்ளார் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இதில் ஹம்ஸ் போட்டுட்டு நான் ஃப்ளார் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஹம்ஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு ஃப்ளார் போட்டுக்கிறேன். ஓகே, சேம் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஃப்ளாரை போட்டுக்கிறேன். ஹார்ட் ஷேப்பில் உள்ள ஃப்ளாரை போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் போட்டேன். இப்போ இதை வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். எல்லா சைடுமே நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சு. இப்போது இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லீஃப் மாதிரி இந்த இடத்துல கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த கண்டினியூஷனுக்காக ஒரு லைன் கொடுத்து போத் சைடு லீஃப் போடுவோம்ல, இந்த சைடும் இந்த சைடும் அது மாதிரி கொடுத்துக்கிறேன். இதுலேருந்து நெக்ஸ்ட்டு இன்னொன்று போட போகிறது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கிறேன். அகெயின் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக. தென் வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் ஆர் டாட் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் டாட் மட்டும் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே அகைன் நீங்கள் வேணும்னா லைன் கொடுத்துக்கலாம். ஆரல்ஸ் இதே மாதிரி நீங்கள் லீஃப் கூட கொடுக்கலாம். நான் லீஃப் கொடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ போட்டோம் இல்லையா, இந்த லீஃபே நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இது போதுன்ற மாதிரி தோணுது, அதனால் நான் இதோட முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அகைன் இதில் வந்து ஒரு லீஃப் கொடுக்குறேன். சேம் இந்த லீஃபே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் கொடுத்துட்டேன்னா இப்போது இதில் வந்துட்டு நான் ஃப்ளார்ஸ் போட போகிறேன். ஸோ இந்த ஸ்பேஸில் ஆரம்பிக்கலாம், ஆரல்ஸ் இந்த ஸ்பேஸில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதில் ஒரு சின்ன காயில் கொடுத்துருக்கேன். இந்த காயிலை சுற்றி ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு இதில் நான் ஹம்ஸ் போட்டுட்டு ஃப்ளார்ஸ் போட்டுக்கிறேன். குட்டி குட்டி ஹம்ஸாக போட்டுக்கோங்க. ஹம்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஹம்ஸ் போட்டேன்னா இதை சுற்றி அகைன் இதே ஃப்ளார் நம்ம இப்போ ஹார்ட்டை போட்டுக்கோம்ல, சேம் அதே ஃப்ளாரை வந்துட்டு கண்டினியூஸாக போட்டுக்கணும். ஓகே, போட்டுட்டு இந்த ஹார்ட்டை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு நான் மேங்கோ டிசைன் கொடுக்குறேன். நம்ம இந்த சைட் பார்த்து கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த சைட் மாற்றி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த சைட் கொடுக்கக்குள்ள இந்த சைடு எஸ் வர மாதிரி கொடுக்கணும். ஓகே, அதுலேருந்து நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் இங்கேருந்து கொண்டு வந்து கொஞ்சம் ப்ராடாக கொண்டு போயிட்டு இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ஒரு காயில் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து மேங்கோ டிசைன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஃபில்லிங்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கர்வ் கொடுக்க போகிறேன். க்ளோஸ்டு கர்வ். ஸோ எனக்கு இந்த சைடு வாட்டம் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்படி தான் கொடுக்கணும். முன்னாடி பார்த்து கொடுக்கலாம், பின்னாடி பார்த்து கொடுக்கலாம். நம்ம கர்வ்லேயே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதில் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஃபில்லிங்ஸ். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு கர்வ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன அவுட்டர் லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது முடிச்சுட்டு இதை நம்ம ஹைலைட் பண்ணணும். எப்பவும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு டிசைன் முடிச்சதுக்கு பின்னாடியும் நம்ம அதை ஹைலைட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸில் நான் எதுவும் போடல, ஜஸ்ட் ஃபில் மட்டும் பண்ணிக்கிறேன். அதில் போட்டாலும் நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைட் பண்ணிவிட்டேன். அகைன் இந்த சைட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சைடு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லைன் லீஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடும் இது மாதிரி சும்மா ஒரு சின்ன லீஃப் இந்த இடத்துல திருப்ப நான் என்னால் ஃப்ளார் போட்டால் கண்டினியூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் மாதிரி கொடுத்துக்குவேன். கண்டினியூஸாக நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே ஒரு லைன். ஓகே, ஸோ லைன் கொடுத்துட்டு அதில் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்து டாட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு லைன் கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த லைனில் வந்துட்டு லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன். சிங்கிள் லீஃப் மட்டும் போட்டுட்டு இதுக்கு மேலே நான் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு மிடில் நான் வந்து ஃப்ளார் அகெயின் போட்டுப்பேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நான் அகெயின் வந்துட்டு இந்த கேப்பில் வந்துட்டு நான் ஃப்ளார் போட்டுக்கிறேன். ஒரு காயில் கொடுக்குறேன். யூஸ்வலாக போடுற மாதிரி தான். அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஹம்ஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ வந்துட்டு இது மேலே அகெயின் ஃப்ளார் கொடுக்க போகிறேன். நான் வந்துட்டு சிங்கிள் ஹேண்டட் ஆள் காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஸோ அதோட நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒரு ஹேண்டில் மட்டும், சாரி ஒரு ஃபிங்கரில் கொண்டு போய் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா இந்த சைடில் இருக்கணும். ஓகே, ஸோ நான் இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணி இந்த சைட் போகிற மாதிரி என்னோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஃப்ளார் கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளார் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டான இன்னொரு ஃப்ளார் ரோஸ்க்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளார் கொடுத்துட்டு அகைன் அதையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹைலைட் பண்ணிட்டேன்னா இப்போது இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இது மேலே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன் கண்டினியூஸாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே எனக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அகைன் நான் வந்துட்டு ஃப்ளாரை போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கார்னர் இழுத்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் அகைன் வந்துட்டு இது மேலே ஒரு ஃப்ளாரை போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ஹம்ஸ் கொடுக்குறேன்.
ஃபுல்லாக ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதே ஃப்ளாரை அகெயின் போடுறேன். ஓகே, அகெயின் இதை வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை இந்த சைட் கொண்டு போகணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த சைட் கொண்டு போகணுன்னு. அப்போ இந்த இடத்துல சின்ன கேப் வருது இல்லை, ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் லீஃப் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்த லீஃப் எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு லைன் கொடுத்து லீஃப் போட்டிருக்கோம்ல, நான் ஜஸ்ட் லீஃப் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி லீஃப் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த கேப்பை நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே இதில் நான் எதுவும் கண்டினியூ பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு எப்படி கொண்டு போகிறேன்னா, மேங்கோ டிசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ மேங்கோ டிசைன் இந்த சைட் பார்த்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த சைட் பார்த்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேருந்தே நான் கொண்டு போய்க்கிறேன். கொஞ்சம் ப்ராடாக, ரொம்ப இல்லை, கொஞ்சம் ப்ராடாக. ஓகே, ஸோ இப்போ நான் அதை போட்டுட்டேன். இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு லைன் கொடுத்து ஒரு லீஃப் மாதிரியோ ஒரு டாட் மாதிரியோ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மேங்கோவை ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கர்வ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம இதுவும் பார்த்துருக்கோம், ஃபில்லிங்ஸில் கர்வ் கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்கிறோம். கர்வ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ நான் ஃபுல்லாக போட்டேன்னா இப்போ நான் இந்த மேங்கோவை அகைன் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு மேலே அகைன் ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸ் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ லைன் மாதிரி கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதில் ஃப்ளார் போட்டு போகிறேன். லைன் கொடுத்து டாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நான் ஹம்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடம் எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இதில் நான் வந்துட்டு அகைன் வந்து லீஃப் மாதிரி கொடுத்துக்கிறேன். முன்னாடி நான் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி லீஃப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்த எனக்கு எப்படி கவர் பண்ணுறதுன்ற மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்துட்டு லீஃப் கொடுத்துக்கிறேன். அகைன் இதில் வந்துட்டு சின்ன சின்ன டாட் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு மேலே எப்படி கொண்டு போகிறோம் ஹேண்டுக்கு அப்படின்றது தான். ஓகே, ஸோ கர்வ் கொடுத்துட்டேன். கர்வுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்துட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் கொடுத்துட்டு, ஹம்ஸுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா ஹார்ட்டை, அந்த ஃப்ளார் கொடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே இப்போ நான் வந்துட்டு ஹார்ட்டை கொடுத்துட்டு இதுக்கு மேலே அகைன் நான் மேங்கோ டிசைன் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இருக்கிறதுலே அரபிக் டிசைன் தான் ஈஸி கொஞ்சம் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா மேங்கோ டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த சைட் பார்த்து கொடுத்துருக்கேன்னா இப்போ வந்துட்டு நான் இந்த சைட் பார்த்து கொடுக்க போகிறேன். இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். லைன் கொடுத்து டாட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது நான் வந்து செக்ஸ் போடுவோம்ல, அது போட்டு காமிக்கிறேன். செக் பாக்ஸ் மாதிரி போட்டேன்னா இப்போ இதோட அவுட்டரை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த ஹேண்டில் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி லீஃப்லாம் பார்த்துருக்கோம்ல, ஸோ லீஃப் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை வேறு உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நான் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு ஃப்ளார் போடுறேன். இதில் கொடுத்துட்டேன்னா இப்போ இதை சுற்றி ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வேறு எதுவும் பெரிய ஃப்ளார் போட முடியல அப்படின்னா பேஸ்லி இருக்குல்ல, ஜஸ்ட்டு பேஸ்லி மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். கொடுத்துட்டேன்னா இப்போ வந்துட்டு எந்த பேஸுமே இல்லாமல் நம்ம ஒரு டிசைன் போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? நேற்று நான் போட்டு காமிச்சேன் இல்லையா? ஸோ எந்த பேஸுமே இல்லாமல் ஒரு கர்வ் கொடுக்குறேன். அகைன் இந்த கர்வ்லேருந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயே அகைன் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக, இதுலேருந்து கொஞ்சம் பெருசாக கர்வ் மாதிரி கொடுத்து அதையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, சரிதா? இப்போது இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்குது எனக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம சின்னதாக ஒரு லீஃப் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்துட்டு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே நான் வந்துட்டு லீஃப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்பேஸில் அகெயின் வந்து லீஃப் கொடுத்து ஹேண்டுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். தெரியுதா? அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதில் லீஃப் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ஓவரால் டிசைன். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன், ஜஸ்ட் பாருங்கள். தெரியுதா? ஸோ நம்ம ஹேண்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது. இந்த மாதிரி உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம லீஃப் போட்டோம்ல, ஸோ அந்த மாதிரி லீஃப் உங்களுக்கு போட்டுக்கலாம். இல்லை இந்த இடத்துல டாட் மட்டும் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு இந்த இடத்துல கொடுக்குறது தான். இப்போ நான் இந்த இடத்துல கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்றது மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி லீஃப் அகைன் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேண்டுக்கு எப்படி கொண்டு போயிருக்கேன் அப்படின்றது பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்துட்டு அரபிக் டிசைன் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.